கண்டினியூட்டி பார்க்கலாம். என்ன சொல்கிறான்னா, ஆர் டியூ டு த டிஃபரன்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்போசிஷன் ஆஃப் த செல் வால்னு சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறான், ஆர் டி இவைகள் இருக்கின்றன. ஏற்கனவே முதல்ல சொன்னதில் கண்டினியூட்டி. இவைகள் இருக்கின்றன. எதை வைத்திருக்கின்றன? டிஃபரன்சஸ் இன் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த பாக்டீரியாவில் உள்ள ஸ்ட்ரக்சர் அமைப்புகளில் உள்ள வேறுபாடுகள் காரணமாகவும் மற்றும் அதான் டிஃபரன்சஸ் இன் ஸ்ட்ரக்சர். அந்த பாக்டீரியாவில் உள்ள வேறுபாடுகள் தான் இருக்குது. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, ரைட்டா? அதுதான் சொல்கிறோம். ஆர் டியூ டு டிஃபரன்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர். அப்புறம் டிஃபரன்சஸ்னால் அதோட அமைப்பில் உள்ள வேற்றுமைகள் மற்றும் கம்போசிஷன் ஆஃப் செல் வால்ஸ். அதனோட செல் வால் இருக்குல்ல, செல்லோட சுவரானது எவ்வாறு அமைந்திருக்கிறது, கம்போசிஷன்னா அதோட அமைப்பு, ரைட்டா? அதை வைத்து தான் இவைகள் மாறுபடுகின்றன என்று சொல்கிறார்கள், ரைட்டா? த டிஃபரன்சஸ் between gram positive and gram negative bacteria is given in table 1.6. 1.6ல் வந்து கொடுத்துருக்கான். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், ரைட்டா? டிஃபரன்சஸ் வேற்றுமைகள், ரைட்டா? எதனை வேற்றுமைகள்? கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவின் வேற்றுமைகளை கொடுத்துருக்கான், ரைட்டா? அப்போ வாட் ஆர் த மேக்னட்டோசோம்ஸ் அப்படின்றான். மேக்னட்டோசோம்ஸ்னு என்ன அப்படின்னு கேட்குறான். சரி, பார்க்கலாமா? அப்போ இன்ட்ரா செல்லுலர் செயின்ஸ் ஆஃப் 40-50 மேக்னைட் particles are found in bacterium Ascospirillum மேக்னட்டோட்டியம் அப்படின்றான். நல்லா பாருங்கள். இன்ட்ராசெல்லுலர் செயின்ஸ் அப்படின்னா உடல் குழியில் இருக்கக்கூடிய செல்லுகளுக்கு உள்ள வளையங்களில் 40-50 மேக்னைட் பார்ட்டிகிள் தென்படுகிறது, ரைட்டா? இன்ட்ரா செல்லுலர் செயின்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இன்ட்ரா செல்லுலர் செயின்ஸ் என்னது? உள் அணுக்களுக்குள்ள அணுக்களுக்கு உள்ளாக ஒரு வளையம் மாதிரி 40-50 மேக்னடைட் பார்ட்டிகிள் தென்படுகிறது, ரைட்டா? ஒரு வளையம் மாதிரி, சங்கிலி மாதிரி தென்படுகிறது. ஆர் ஃபவுண்ட் எதில்? இன் பாக்டீரியாத்தில் தென்படுகிறது. எந்த பாக்டீரியம் அப்படின்னா, பாக்டீரியன்ற பொதுவான பேர். அது என்ன பாக்டீரியம் சொன்னால் பாருங்கள். அக்கோஸ்பைரிலம் அப்படின்றான். அக்கோஸ்பைரிலம் என்ற பாக்டீரியாவில் தென்படுகிறது. அது எந்த வகையை சார்ந்தது? மேக்னட்டோடாக்டிகம் அப்படின்றான். மேக்னட்டோடாக்டிகம் அந்த வகையை சேர்ந்தது. அக்கோஸ்பைரிலம் ஆஃப் மேக்னட்டோடாக்டியம் வகையை சேர்ந்தது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு அண்டு மேலும் இதை தான் குறிக்குது, ரைட்டா? இட் ஹெல்ப்ஸ் த பாக்டீரியம் டு லொக்கேட் நியூட்ரண்ட் ரிச் செடிமெண்ட்ஸ். அப்படி இது உதவி செய்கிறது. எதற்கு? பாக்டீரியத்துக்கு உதவி செய்கிறது. எதற்கு? டு லொக்கேட்னா கண்டுபிடிப்பதற்கு. நியூட்ரண்ட் ரிச் செடிமெண்ட்ஸ். அப்போ நியூட்ரண்ட் எங்கே அதிகமாக இருக்கிறது, உணவு எங்கே அதிகமாக இருக்கிறது. செடிமெண்ட்னா படுகைகள். ஒரு கெட்டுப்போச்சுன்னா, ஒரு பொருள் கெட்டுப்போச்சுன்னா அதில் நியூட்ரண்ட் அதிகமாக எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு இவைகள் உதவி செய்கிறது. எது? இந்த மேக்னட்டோடிக் கடிகம், புரியுதா? உதவி செய்கிறது என்று சொல்லுகிறார், ரைட்டா? எந்த செடிமம்னா ஒரு கெட்டுப்போன பொருள்கள் பாக்டீரியா இருக்கும். அதில் உணவு எங்கே, அதுக்கு தேவையான உணவு அதிகமாக எங்கே இருக்கிறதை கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்கிறது. நெக்ஸ்ட்டு லைஃப் ப்ராசஸ் இன் பாக்டீரியா. அப்போ வாழ்க்கையில் அதனோட பாக்டீரியாவோட வாழ்க்கை ஓட்டங்கள் என்ன, அது எப்படி வாழ்கிறது, ரைட்டா? லைஃப் ப்ராசஸ் இன் பாக்டீரியா. அப்போ பாக்டீரியாவின் வாழ்க்கை நடைமுறைகள் என்னன்னு பார்க்கலாம். அப்போ ரெஸ்பிரேஷனாக அது எப்படி சுவாசம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஹெட்டிங் ரெஸ்பிரேஷனாக அது எவ்வாறாக சுவாசம் செய்கிறது என்பதை பார்க்குறான். தேர் ஆர் 2 types ஆஃப் ரெஸ்பிரேஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பாக்டீரியா. அப்போனா 2 விதமான ரெஸ்பிரேஷன்கள் இருக்கிறது, சுவாசம் இருக்கிறது. இதில் பாக்டீரியாவில் 2 விதமான பாக்டீரியாக்கள் இருக்கிறது. அந்த 2 பாக்டீரியாக்களும் 2 விதமாக சுவாசம் செய்கிறது. அது எப்படி சுவாசம் செய்யுதுன்னு பார்ப்போம், ரைட்டா? அப்போ தே ஆர் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்டு அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்னது? ஆக்சிஜனை சுவாசம் பண்ணுற பாக்டீரியா தனியாக இருக்குது. ஆக்சிஜனை சுவாசம் பண்ணாத உயிர் வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் தனியாக இருக்குது. அப்போ ஏரோபிக்னு என்னது? ஆக்சிஜனை சுவாசம் செய்து வாழும் பாக்டீரியாக்கள். அது ஒன்று அரபிக் பாக்டீரியா. அண்ட் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜனை சுவாசம் பண்ணாமல் உயிர் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியாக்கள், ரைட்டா? அது அன்அரபிக் பாக்டீரியா. நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஆக்சிஜனை சுவாசம் பண்ணுறது அரபிக் பாக்டீரியா. ரெஸ்பிரேஷன் சுவாசம்.
அன்அரோபிக் ரெஸ்பிரேஷன் பாக்டீரியான்னு தனியாக இருக்குது. அது வந்து ஆக்சிஜனை சுவாசம் பண்ணாது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு அரோபிக் ரெஸ்பிரேஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ ஆக்சிஜனை சுவாசம் பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள் எவ்வாறாக சுவாசம் செய்கிறது என்பதை பார்க்கலாம். These bacteria require oxygen as terminal acceptor and will not grow under anaerobic conditions. இந்த மாதிரி பாக்டீரியாக்கள் இந்த மாதிரி பாக்டீரியாக்கள் require இந்த மாதிரி பாக்டீரியாக்களுக்கு தேவைப்படுகிறது. தீஸ் பாக்டீரியா ரிக்வயர் அப்படின்னா இந்த மாதிரி பாக்டீரியாக்களுக்கு தேவைப்படுகிறது. எது? ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. எதற்காக வேண்டி? ஆஸ் ஏ டெர்மினல் அக்செப்டர்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள். ரைட்டா? அதுக்கு தேவைப்படுது. ஆஸ் ஏ டெர்மினல் அக்செப்டர். அப்போ கடைக்கோடியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்டீரியாவுக்கு என்ன தேவைப்படுகிறது? ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. ஆஸ் ஏ டெர்மினல் அக்செப்டர் என்னது? சிம்பிள் மீனிங், அது ஆக்சிஜனை சுவாசம் செய்கிறது என்று பொருள். அண்ட் வில் நாட் குரோ அண்டர் அன்அரோபிக் கண்டிஷன்ஸ். இது வாழ முடியாது. வில் நாட்னா வாழ முடியாது. அண்டர் அன்அரோபிக் கண்டிஷன்ஸ், அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் இதனால் வாழ முடியாது. அன்அரோபிக் அப்படின்னா ஆக்சிஜன் அற்ற நிலைமையில் வாழ முடியாது. அரோபிக்னா ஆக்சிஜன் உள்ள நிலைமை, ஆக்சிஜனை ஏற்று வாழ்வது. அன்அரோபிக்னா ஆக்சிஜன் இல்லாத நிலைமையில் இதால் வாழ முடியாது. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள். அது என்ன? அந்த மாதிரி பாக்டீரியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னது? ஸ்டெரப்டோகோக்கஸ். அது என்ன சொல்கிறான்? ஸ்டெரப்டோகோக்கஸ்ன்றான். இது எப்படி படிக்கணும்? ஸ்டெரப்டோகோக்கஸ் என்ற ஒரு பாக்டீரியா இந்த மாதிரி ஆக்சிஜனை உண்டு வாழுகிறது. ரைட்டா? ஆக்சிஜனை சுவாசம் செய்து வாழுகிறது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஆப்ளிகேட் ஆரோப்ஸ். அப்போ ஆரோப்ஸ், அது ஆப்ளிகேட் ஆரோப்ஸ்ன்றது என்னது? அதாவது ஆக்சிஜனை உண்டு வாழும் ஆரோப் உயிரினங்கள், பாக்டீரியா. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்கள். சம் மைக்ரோகோகஸ். ரைட்டா? மைக்ரோகோகஸ் ஸ்பீசஸ் என்னது? இனங்கள். ரைட்டா? சில மைக்ரோகோகஸ் இனங்கள் ஆர் ஆப்ளிகேட் ஆரோப்ஸ். அதாவது ஆப்ளிகேட் ஆரோப்ஸ்னால் ஆரோப் நடைமுறையை பின்பற்றுகின்றன. ஆப்ளிகேட்டை பின்பற்றுகின்றன. எதை? ஆரோப்ஸ்னால் ஆக்சிஜனை சுவாசம் செய்து வாழும் நடைமுறையை பின்பற்றுகின்றன. சம் மைக்ரோகோகஸ் ஸ்பீசஸ், சில மைக்ரோகோகஸ் இனங்கள் என்ன செய்யுது? ஆப்ளிகேட் ஆரோப்ஸ்னால் ஆக்சிஜனை சுவாசம் செய்து வாழும் நடைமுறையை பின்பற்றுகின்றன. ஆப்ளிகேட். ரைட்டா? உதாரணமாக தே மஸ்ட் ஹேவ் ஆக்சிஜன் டு சர்வீவ்னா உயிர் வாழ்வதற்கு. அப்போ எவைகளுக்கு இந்த மைக்ரோகோகஸ் ஸ்பீசிஸ்க்கு தேன்றது அதை தான் குறிக்கிறது. மஸ்ட் ஹேவ் ஆக்சிஜன், அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. எதற்கு? டு சர்வீவ்னா உயிர் வாழ்வதற்கு. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு அன்அரோபிக் ரெஸ்பிரேஷன். அப்போ ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் என்ன? அது எப்படி உயிர் வாழுதுன்னு பார்க்கலாம். அன்அரோபிக் ரெஸ்பிரேஷன். ரைட். நெக்ஸ்ட், these bacteria don't use oxygen for growth and metabolism but often obtain their energy from fermentation reactions. நல்லா பாருங்கள். இந்த விதமான பாக்டீரியாக்கள், these bacteria என்னது? இந்த விதமான அன்அரோபிக் பாக்டீரியா அப்படின்னா ஆக்சிஜனை சுவாசம் செய்யாமல் வாழும் பாக்டீரியாக்களுக்கு அதை தான் குறிக்கிறது. தீஸ் பாக்டீரியாஸ் டோன்ட் யூஸ் ஆக்சிஜன் ஃபார் குரோத். இது ஆக்சிஜனை பயன்படுத்தாது ஃபார் வளர்ச்சி, குரோத் அண்ட் மெட்டபாலிசம். வளர்ச்சிக்கும் மெட்டபாலிசம் இருக்குல்ல, அது உடம்புல மெட்டபாலிசத்தோட வளர்ச்சிக்கும் இதோட வளர்ச்சிக்கும் ஆக்சிஜனை பயன்படுத்தாது. ஆனால் எதை பயன்படுத்தும் அப்படின்னு ஒரு தேவை இருக்குல்ல. ஆனால் அப்டைன் தர் எனர்ஜி, அதுக்கு ஆற்றல் கிடைக்கும். அப்டைனை பெறுகிறது. எதை பெறுகிறது? தர் எனர்ஜி, அவைகளுக்கு தேவையான ஆற்றலை பெறுகிறது. அப்டைன் தர் எனர்ஜினா அவர்களுக்கு தேவையான ஆற்றலை பெறுகிறது. எங்கேருந்து? ஃப்ரம் பெர்மெண்டேஷன் ரியாக்ஷன். அப்போ பெர்மெண்டேஷன் என்னது? சிதைவு, நொதித்தல்னு சொல்லுவாங்கள்ல. சிதைவு, பெர்மெண்டேஷன் என்னது? இப்போ அதை சிதைவடை செய்கிறது. ரைட்டா? ஒரு பொருள், இப்போ சோறு இருக்குது. சோறு அப்போ நல்லா இருக்கும். அது குழம்பாக தண்ணியாக போயிடுச்சுன்னது பெர்மெண்டேஷன் ஆகிடுச்சு அர்த்தம். அது சிதைவடை செய்வதில் நொதித்தல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அந்த பெர்மெண்டேஷன் ப்ராசஸில் ரியாக்ஷன்ஸ், செயல்பாடுகள், ரியாக்ஷன்ஸ் வினைகள். ரைட்டா?
அதாவது நொதித்தல் வினைகள் மூலமாக இவைகள் ஆற்றலை பெறுகின்றன. ஃபெர்மெண்டேஷனால் அதுதான் நொதித்தல் என்னது, அதை கஞ்சியாக கூழ் ஆக்கிறது ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு உதாரணம். இதுக்கு என்ன பாக்டீரியா பேர் சொல்லலாமா? என்ன பாக்டீரியா? கிளாஸ்ட்ரிடியம் சொல்கிறான். நல்லா பார்த்துக்கோங்க, கிளாஸ்ட்ரிடியம். இது அந்த பாக்டீரியா, இந்த பாக்டீரியாவோட அன்அராபிக் பாக்டீரியாவோட பேர் ரைட்டா. அப்போ ஃபேக்கல்டேட்டிவ் அன்அராபிக்ஸ் அப்படின்றா. அப்போ அன்அராபிக்ஸினோட தேர்வு முறைகள் ஃபேக்கல்டேட்டிவ் அன்அராபிக்ஸ்ன்னு அர்த்தம். அதாவது தேர்வு, ஆக்சிஜனற்ற சுவாசிகள்னு அர்த்தம். அன்அரபிக்னு என்னது, இது எப்படி படிக்கணும்? ஏஎன்ன அன்அரபிக்னு படிக்கணும். அன்அரப்ஸ் அல்ல அரபிக்ன்ற அன்அரப்ஸ் வந்து என்னது, அதாவது ஃபேக்கல்டேட்டிவ் அன்அரபிக்ஸ்னால் தேர்வு. அதான் இவைகளை தேர்வு செய்வது எவ்வாறு அப்படின்ற பார்க்கலாம். There are bacteria that can grow either using oxygen as a terminal electron acceptor அல்லது அன்அரபிக்கலி யூஸிங் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன்ஸ் டு அப்டைன் எனர்ஜி அப்படின்றான். அதாவது இந்த மாதிரி பாக்டீரியாக்கள் என்ன செய்யணும்னா, தேர் சில பாக்டீரியாக்கள் இருக்கிறது, இது வந்து ஆக்சிஜன் இதுக்கு தேவைப்படாது. இது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலியமாக எனர்ஜியை பெற்றுக்கொள்ளும். அதாவது நொதித்தல், ஒரு உணவை நொதித்து அது மூலிமா ஆற்றலை பெற்றுக்கொண்டு உயிர் வாழும் ரைட்டா. இந்த மாதிரி பாக்டீரியாக்களை தான் சொல்கிறான். தேர் ஆர் பாக்டீரியா, சில தேர் ஆர்னா அங்கே இருக்கின்றன, என்னது பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. அவைகள் தேட் கேன் குரோ, அவைகள் வளர்கிறது. எவ்வாறாக? எய்தர் யூஸிங் ஆக்சிஜன், அது ஆக்சிஜனையும் யூஸ் பண்ணிடும், ஆனால் அது அரபிக்கு கிடையாது ரைட்டா. ஆக்சிஜனை தேவைப்படும் போது யூஸ் பண்ணிடும், ஆனால் அது அரபிக் கிடையாது, அன்அரபிக். ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் ரைட்டா. எய்தர் யூஸிங் ஆக்சிஜன் அஸ் எ டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர். இது எங்கே இருக்கும்? நம்மளுக்கு குடல் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு குடல், மனுஷங்களோட குடலுக்கு உள்ள ஒரு புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அதில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ வரும்போது என்ன செய்யும்னா, ஒரு பாக்டீரியா வந்தது, அந்த ஆக்சிஜனில் இழுத்துட்டு அதை மாதிரி உள்ள பாக்டீரியாக்களை உண்டாக்கி அன்அரபிக்காக மாறிடும். போதுமா? அது என்னவா மாறிடும்? அன்அரபிக்காக மாற ஆரம்பிச்சிடும். அன்அரபிக்னு என்னது, உள்ள குடலில் இருக்கக்கூடிய உணவுகளை ஃபெர்மெண்டேஷன் ஆக்கிடும். இப்போ நான் சாப்பிட்ற உணவு போதும் இல்லையா, அதை ஃபெர்மெண்டேஷன் ஆக்கி அதில் எனர்ஜி எடுத்துகிட்டு அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். 1 4 ஆகும், 4 10 ஆகும், நம்மளுக்கு குடலில் வலி இருக்க ஆரம்பிச்சிடும் ரைட்டா. அதுதான் சொல்கிறான், தேர் ஆர் பாக்டீரியா தட் கேன் குரோ எய்தர் யூஸிங் ஆக்சிஜன். இந்த மாதிரி பாக்டீரியாக்கள் எய்தர் ஆர்னு போட்டிருக்கான் பாருங்கள், இடியம்ஸ் அண்டு ஃப்ரேசஸ். நெய்தர் நார் எய்தர் ஆர்னு போட்டிருக்கான். எய்தர் இது வந்து ஆக்சிஜன் உபயோகப்படுத்தும். எப்படி? ஆஸ் எ டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர். டெர்மினல்னா கடைக்கோடியில் நின்று ஒரு நேரத்தில் யூஸ் பண்ணிட்டு விட்டுரும். அதுக்கடுத்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் எனர்ஜி எடுக்க ஆரம்பிச்சிடும் ரைட்டா. அதுதான் அதை டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர், ஏற்றுக்கொள்ளும். கடைசி கோடியில் இருக்கக்கூடியது ஏற்றுக்கொள்ளும். அல்லது அதாவது அன்அரபிக்கலி யூஸிங் ஃபெர்மெண்டேஷன். அன்அரபிக்கல்னா ஆக்சிஜன் அற்ற, அன்அரபிக்கலி யூஸிங் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் நொதித்தல் வினைகள் மூலமாக அது அன்அரபிக்கலாக பயன்படுத்தும். டு அப்டைன் எனர்ஜி ஆற்றலை பெறுவதற்கு. சரி, ஓகே. சரி, when the facultative anaerobic such as E. coli, அந்த E. coliன்றது வந்து ஒரு ஃபேக்கல்டேட்டிவ் அன்அரபி தான் ரைட்டா. அப்போ இதனோட செயல்பாடுகள் இஸ் ப்ரெசன்ட் அட் எ சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் லைக் அன் அப்டமல் அப்சஸ். நான் சொன்னேன்ல, இப்போ அப்டமல் அப்சஸ் என்னது, நம்ம குடலுக்கு உள்ளே இருக்கும். எது? E. coliன்ற ஒரு பாக்டீரியா. இது அந்த உதாரணம் நான் முதல்ல சொன்னேன், அதுக்கு தான் உதாரணம் போட்டுக்காம பாரு. வெண்ணெய் ஃபேக்கல்டேட்டிவ் அன்அராபிக் என்னது, அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் ஃபெர்மெண்டேஷன் மூலமாக தன்னோட எனர்ஜியை எடுத்துக்கொள்ளும். அதோட பேர் என்னது? ஈ கோலின்ற ஒரு பாக்டீரியா ஈஸ் ப்ரெசன்ட் இருக்கும். எங்கே இருக்கும்? அட் த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷனா பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கும். அது எந்த இடம் பாதிக்கப்பட்ட இடம்? லைக் அன் அப்டமல் அப்சஸ். அப்டமல் நம்மளுக்கு குடலுக்குள்ளே ரைட்டா, குடலுக்குள்ளே பாதிப்படைந்த ஒரு பகுதியில் ஈ கோலி என்றது இருக்கும். இது என்ன செய்யும் தெரியுமா? இட் கேன் ரேப்பிட்லி கன்சியூம் ஆல் அவைலபிள் O2. இது உடனடியாக என்ன செய்யும்னா, இது வந்து அன்அரபிக், ஆக்சிஜனை ஏற்றுக்கொள்ளாது, ஆக்சிஜனை எடுக்காது. இது வந்து ஆக்சிஜன் இல்லாமல் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் எனர்ஜியை பெறும். இருந்தாலும் இது அந்த குடலுக்குள்ளே என்ன பண்ணோம்,
கிடைக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜனையும் எடுத்து காலி பண்ணிடும். இட் கேன் ரேப்பிட்லி உடனடியாக கன்சியூம்னா எடுத்துக்கொள்ளும். ஆல் அவைலபிள் ஓட்டு உன் குடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜனையும் எடுத்துட்டு திரும்பி என்ன பண்ணும், அது அன்அரபிக்காக மாறிடும், ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு போயிடும். அதுக்கடுத்து என்ன செய்யுதான் பாரு, சேஞ்ச் டு அன்அரபிக் மெட்டபாலிசம் ப்ரொடியூசிங் அண்ட் அன்அரபிக் என்வைரன்மெண்ட்ன்றான் பாருங்க. சேஞ்ச் அதுக்கடுத்து மாறிடும். எதுவாக மாறிடும், டு அன்அரபிக் மெட்டபாலிசம் அப்படின்னு அன்அரபிக் மெட்டபாலிசமாக மாறிடும். ப்ரொடியூசிங் எப்படி மாறும் அப்படின்னா நல்லா கவனிங்க. ப்ரொடியூசிங் எப்படி மாறும் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளும், பிறகு என்ன செய்யும், சேஞ்ச் டு அன்அரபிக் மெட்டபாலிசம், அது மாறிக்கிறோம். எது அன்அரபிக் மெட்டபாலிசமாக மாறும். எவ்வாறாக மாறும் அப்படின்றத சொல்கிறான். ப்ரொடியூசிங் அன் அன்அரபிக் என்வைரன்மெண்ட் அண்ட் thus allow the anaerobic bacteria that are present to grow and cause disease. அதாவது ப்ரொடியூஸ்னா உற்பத்தி செய்கிறது. அண்ட் அன்அரபிக் என்வைரன்மெண்ட், அது ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி செய்கிறது. அப்படின்னு என்னது, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன்ஸ், ரைட்டா? ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன்ஸ் தான் அதாவது ப்ரொடியூசிங் அண்ட் அன்அரபிக் என்வைரன்மெண்ட். அப்போ அதாவது ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலைக்கு என்ன தேவைப்படும், ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் தேவைப்படும், அதை உண்டாக்குகிறது. அதுக்கடுத்து என்ன செய்கிறது, thus மேலும் அளவு அன்அரபிக் பாக்டீரியா, அது அளவும் பண்ணுது, எது அனுமதிக்கிறது. எதை, அன்அரபிக் பாக்டீரியா, அதாவது ஆக்சிஜனை சுவாசம் செய்யாத பாக்டீரியாக்களை அனுமதிக்கிறது. அது எது, அந்த அளவு அன்அரபிக் பாக்டீரியா தட் ஆர் ப்ரெசன்ட் டு க்ரோ, அங்கே இருக்கக்கூடியது வளர்கிறதுக்காக அனுமதிக்குது. அந்த குடலில் இருக்கக்கூடிய அன்அரபிக் பாக்டீரியாவை அனுமதித்து அது வளருவதற்கு உதவி செய்கிறது. அதுக்கடுத்து என்ன செய்கிறது, காஸ் டிசீஸ், எது காசுன்னு விளைவிக்கிறது. எதை விளைவிக்கிறது, நோயை அதிகமாக விளைவிக்கிறது. ரைட். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு என்ன சொல்லியிருக்கான் பாருங்களேன். அதாவது எஸ்டெரிசியான்னு சொல்கிறான். இது எஸ்டெரிசியா கோலி, அந்த பாக்டீரியாவோட பேர் என்னது, இந்த மாதிரி பாக்டீரியாவுக்கு எஸ்டெரிசியா கோலின்றான். இன்னொரு பேரும் வச்சுருக்கான், சால்மோ லென்னான்ற ஒரு பாக்டீரியா. அதே மாதிரி எஸ்டெரிசியா கோலி என்ற ஒரு பாக்டீரியா, 2 பாக்டீரியா பேர் சொல்லியிருக்கான். புரியுதா? சரி, நெக்ஸ்ட்டு கேப்னோஃபைல் பாக்டீரியான்னு என்னன்னு பார்ப்போம். பாக்டீரியா விச் ரிக்வயர்ஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு. CO2ன்றது கார்பன் டை ஆக்சைடு. ஒரு பாக்டீரியாவுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுகிறது. ஃபார் தர் க்ரோத் ஆர் கால்டு கேசினோஃபைலிக் பாக்டீரியா அப்படின்னா. ஒரு பாக்டீரியா, அதை கேசினோஃபைலிக் பாக்டீரியான்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லி இன்னும் இப்போ தான் பார்த்தோம். பாக்டீரியா விச் ரிக்வயர்ஸ், ஒரு பாக்டீரியாவுக்கு தேவைப்படுகிறது. எது தேவைப்படுகிறது, கார்பன் டை ஆக்சைடு. எதற்கு, ஃபார் குரோத், வளர்வதற்கு. அந்த மாதிரி பாக்டீரியாக்களை நாம் எவ்வாறாக அழைக்கிறோம், ஆர் கால்ட் அஸ் கேசினோஃபைலிக் பாக்டீரியா. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு கேம்பிலோபாக்டர்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. அது என்னென்னு இன்னும் அடுத்த சாப்டரில் பார்க்கலாமா? கேம்பிலோபாக்டர் என்ற ஒரு பாக்டீரியா இருக்கிறது. அது அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.